2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறப்போகிற வாக்கு சதவீதத்தை தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரங்களே உற்று நோக்கி காத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சின்னு பேசப்படக்கூடிய இந்த திமுக, அதிமுக அந்த கட்சியினுடைய பலமும் தெரியும், பலவீனமும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் எவ்வளோக்கு எவ்வளோ உயரப்போகுது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியலை. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மட்டும்தான் ஓரளவுக்காவது நாம் தமிழர் குறித்த அவருடைய கணிப்புகள் தொடர்ந்து உண்மையாகிக்கிட்டே வருது. அந்த வகையில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் ரவீந்திரன் துரைசாமி இப்போ சேனல் 5 அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அதில் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ வாக்கு சதவீதம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது திமுக அதிமுக வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீமானோட கட்சி ஜம்பிங் பார்ட்டி. அவர் 1லேருந்து 4க்கு போனார், 4லேருந்து 7க்கு போயிட்டார், அடுத்து அவர் 7லேருந்து 12க்கு போவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உறுதியாக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை சீமான் பெறுவார் அப்படிங்கிறத ரவீந்திரன் துரைசாமி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ரவீந்திரன் துரைசாமி மட்டுமல்ல, SSN சர்வேவும் அதைத்தான் சொல்லுது அப்படிங்கிறதையுமே ரவீந்திரன் துரைசாமி மேற்கோள் காட்டி சொல்கிறார். SSN சர்வேவும் ரொம்ப சரியாக இருக்கும், அதோட கணிப்பு நம்ம ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இருபெரும் அரசியல் விமர்சகர்கள் இதை மேற்கோள் காட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சி உறுதியாக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் 2024 நாம் தமிழர் கட்சி எப்பேற்பட்ட வளர்ச்சியை எட்டுங்கிறதையும் ரவீந்திரன் துரைசாமி இப்பயே சொல்கிறார். அவர் சொல்கிறது என்னன்னா, ஒருவேளை நான் எதிர்பார்க்குற மாதிரி 12% சீமான் 24லேயே பெற்றுட்டாருன்னா 26 பொறுத்தவரை 20% வரைக்கும் கூட அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சீமான் சிறுதுளி பெருவெள்ளம்னு தொடர்ச்சியாக அதில் ஜம்பிங்கிலே போயிட்டுருக்கார். 1, 4, 7ன்னு போயிட்டே இருக்கிறார். மீண்டும் ஒரு ஜம்பு 7லேருந்து 12 போயிட்டாருன்னு வைங்க. நான் அடுத்தால 20 ஆகிறேன், நான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன். சீமான் லீடர்ஷிப் ஸ்டாலினோட பெருசு, சீமான் லீடர்ஷிப் எடப்பாடியோட பெருசு, சீமான் லீடர்ஷிப்புக்கு இணையே இல்லை. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெகு விரைவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத இது வெட்ட வெளிச்சமாக நமக்கு கொண்டு சேர்க்குது. இதுக்கு பயந்து போய் தான் இந்த திமுக நாம் தமிழர் கட்சியினரை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத வழக்குகள் நாம் தமிழர் கட்சியினர் மேலே தொடர்ந்து தொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ காளியப்பன் முதல்வர் குறித்து அவதூறு பரப்பிட்டார்னு அவரை தூக்கி உள்ளே வச்சிருக்குது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியப்பன் அவர்களை. அதே சமயத்தில் கோவையில் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க பொங்கல் வாழ்த்துக்கு போஸ்டர் ஒட்டினது குத்தம் சொல்லி கஞ்சா போதையில் வந்த சில பிஜேபிக்காரவங்க அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு கடுமையாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு 8 தையலுக்கு மேலே போடப்பட்டிருக்குங்கிற மாதிரியான தகவல்லாம் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கோவையில் மீண்டும் பிரதீப் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியின் வட்டச் செயலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த பிஜேபி மற்றும் இந்த திமுக நடுங்கி போயிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியினால் வெறி பிடித்த நாய்களாக கடித்து கொதறிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இதில் மிக முக்கியமாக இந்த நாம் தமிழர் கட்சியின் வட்டச் செயலாளர் பிரதீப் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை நாம் தமிழர் கட்சியில் சமீப காலத்தில் இணைச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதனுடைய ஒரு வெறுப்பினால தான் இந்த தாக்குதல் மேலும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லப்படுது. இதுக்கு ஒருபடி மேலே போய் பார்த்தா போலியான சில செய்திகளை சீமான் மேலே அவதூறு பரப்புறது, நாம் தமிழர் கட்சியினர் மேலே அவதூறு பரப்புறது, சாட்டை துரைமுருகன் மேலே அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி போலியான செய்திகளை தொடர்ந்து பரப்பக்கூடியதே வேலையாக வச்சுக்கிட்டு அதுக்கு சில யூடியூப் சேனல் இருக்குது. அப்படி ஒரு யூடியூப் சேனல் தான் இந்த அரண்சை. இந்த அரண்சையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இதுக்கு முன்னாடி விலகின இந்த தமிழ் அன்பன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சீமான் எவ்வளோ காசு வச்சுருக்கிறார், அவர் கார் வச்சுருக்கிறார், அதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவர் வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இந்த மாதிரி அவர் அங்கே கொள்ளடிச்சார், இங்கே கொள்ளடிச்சார், இங்கே கொள்ளடிச்சார். நான் என்ன சொல்கிறேன், சீமான் கொள்ளடிச்சாருன்னே வச்சுக்கிறோம்ப்பா, அவர்கிட்ட நிறையா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், அவருக்கு நிறையா காசு வருதுன்னே வச்சுக்கிறோம். இந்த திமுக அதுதானே ஆட்சியில் இருக்குது, பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்குது, அதிகாரமே உங்கள் கையில் தானே இருக்குது. சீமான் நிறையா பணம் சேர்க்குறார், சட்ட விரோதமாக வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்து குவிப்பு பண்ணுறார் அப்படின்னா
சட்டம் உங்கள் கையில் தானே இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது, மத்திய மாநில அரசுகள் நீங்கள் தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கவுன்சிலர் சீட்டு உன் கதைப்படியே நான் வாரேன், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாதவர் தானே சீமான். ஏன் அவரை பார்த்து நீ பயப்படுற? நீ ரைடு கூட அவர் வீட்டுக்கு, அவர் தான் சொல்கிறாரே, நீ நல்ல ஆத்தாலும் அப்பனுக்கும் பிறந்த ஒரு ஆண்மகனாக இருந்தால் என் வீட்டுக்கு ரைடு வா அப்படின்னு அவர் மேடையிலேயே கூப்பிட்றாரு. உன்னை வா வான்னு 1000 தடவை கூப்பிட்டார். நீ ஒரு தடவை கூட போக மாட்டேங்கிறே, அது ஏன்? அங்கே போய் ரைடு போட்டு நீ உண்மைக்கே சட்ட நடவடிக்கை எடுத்தேன்னா சரி, நீ சொல்கிறதுல ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுப்புட்டு சீமான் கார் வச்சிருக்கிறாரு, சொத்து சேர்த்துட்டாரு, அங்கே பணம் வச்சிருக்கிறாரு, இங்கே பணம் வச்சிருக்கிறார், இதெல்லாம் எப்பேற்பட்ட ஏமாற்று, எப்பேற்பட்ட அவதூறு. இது போன்ற அவதூறுகளை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பரப்புறது மூலமாக அந்த கட்சியை பலவீனப்படுத்திடலாம், அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படின்னு திமுக, இந்த பிஜேபி போன்றவைகள்லாம் நினைக்குது. ஆனால் அதில் எக்காலத்திலையும் அது நடக்காது. நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகுது. சீமானவர்கள் முதல்வர் ஆக போகிறதுங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாயிருச்சு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அடித்து நொறுக்குறான், அதுக்கு தீ வைக்கிறான், மக்கள் கொடியேந்தி போராடுறான். எல்லா நல சங்கங்களும் வக்கீல்களும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் எல்லாருமே ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்குது, அதான் தொடர்ந்து பிஜேபி வந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வட மாவட்டங்களில் பெரிய போராட்டம் நடக்குது, கேரளாவில் நடக்குது, பல இடங்களில் நடக்குது. ஊடகம் மறைக்கிறான் வழக்கம் போல. ஆனால் ஒரு நாள் இது வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னா, இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக மக்கள் இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு தான் ஏமாற்றி இந்த நாய்களாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டானா சீமான் சொன்னது நடந்துடும். அவர் என்ன சொன்னார்? மேலே இருக்கிற நீ ஒரு நாள் ரோட்டுக்கு வருவ, ரோட்டில் இருக்கிற நான் ஒரு நாள் கோட்டைக்கு போவேன்னு அவர் சொன்ன மாதிரியே அது நடந்துடும். அந்த காலம் வெகு விரைவில் இருக்கிறது. அதே மாதிரி மேலும் ஒரு சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொளி இப்போ சமூக வலைதளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. திமுக சாதியை ஒழிச்சிட்டேன்னு பேசுது. ஆனால் அதே திமுகவை சேர்ந்த சென்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி அப்படிங்கிற இந்த எம்எல்ஏ ஒன்னுடைய மகனும் மருமகளும் சேர்ந்து வீட்டில் வேலை பார்க்குற ஒரு தலித்து பொண்ணை சிகரெட்டை வச்சு சூடு வைக்கிறது, மிளகா பொடியை கரைச்சி குடிக்க சொல்கிறது, அடித்து துன்புறுத்துறது, சாப்பாடு போடாமல் பட்னி போட்டு தூங்க விடாமல் சித்திரவதை செய்து அந்த பிள்ளைய வேலையாளியாக இல்லை ஒரு கொத்தடிமையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் கதறிக்கிட்டு இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கேடுகட்ட மனித மிருகங்கள் இந்த திமுகவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் என்னை அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன், உன் தம்பி சாவடிச்சிருவேன், ஏஜென்ட் மூலிமா 6 மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும், நீ கையெழுத்து போட்டே ஆகணும், நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது, நாங்கள் எம்எல்ஏ வீடு, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்கள் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 7 மாதமாக நான் வேலை செய்கிறேன். 7 மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இனி வர தேர்தலையாவது இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளிக்க மக்கள் முன்வரணும். நன்றி, வணக்கம்.